அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு சனியின் ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகிறார். சூரியன் குருவிற்கு நட்பு கிரகம் என்பதால இவ்வளவு நாட்களாக கன்னிராசினியர்களான நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் பகலவனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தை உங்கள் ராசிநாதனான புதன் அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்குங்க, விரயங்கள் கூட இருக்கு, வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் விருப்பமின்றி வந்து சேர இருக்குதுங்க, கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலைப்படுவீங்க. குறிப்பாக கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்க இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்க இருக்கு. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படலாம், பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனங்க. எடுத்தோம் கௌத்தம் என தடாலடியாக எந்த ஒரு முயற்சியையோ அல்லது எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்கோ செல்லாமல் நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்தவரை கூடிய விரைவில் மீனராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் மறைவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. சேமிப்புகள் கரையும், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். செயல்பாடுகளில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அலுவலகத்தில் அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி அளிக்காதுங்க. இதிலும் மிக மிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது அதிக கவனம் தேவை. வேலையாட்களால் திருப்தி ஏற்படாதுங்க. மொத்தத்தில் சகிப்புத்தன்மை இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல தேவைப்படும் நேரமாக அமைகிறது. இது போன்ற நேரங்களில் பெண்கள் தெய்வ வழிபாடுகளை முறையாக செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சஞ்சரிக்கும் போது இழப்புகள் எதிர்பாராத விதம் வந்து சேருங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க முன்னேற்பாடோடு நடந்து கொள்வது நல்லது. மூட்டு வலி முழங்கால் வலிகளை எதிர்கொள்வீங்க. அதே போல் வாங்கிய சொத்தை விற்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்பட இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல இத்தருணங்கள்ல கவனம் தேவைங்க. சகோதர வர்க்கத்தினரின் பிறரிடம் பொறுப்புகளை நம்பி ஒப்படைத்ததன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இக்காலத்தில் அங்காரக வழிபாடு நன்மை தரும் விதத்தில் அமையிருக்கு. பாக பிரிவினைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவு கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் தற்போது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் கேந்திரபத்திய தோஷம் பெற்றவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி கொடுப்பாங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட யோகம் உண்டுங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இழந்த பொறுப்புகள்
வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க. அதாவது சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப சுமை கூடுங்க. உறவினர்களுடைய பகை அதிகரிக்க இருக்கு. வாழ்க்கை துணையினுடைய வேலைக்காக செய்த முயற்சி தாமதமாகலாம். அதே போல் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவான நிலையில் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அங்காரகன் மற்றும் சனி பிரீத்தியை அனுகூல தினங்களில் செய்து வழிபடுவது நல்லது. அதே போல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல வக்ர நிவர்த்தி பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. எனவே கல்யாண வாய்ப்பு கைகூட இருக்கு. கட்டிட பணியில் இருந்த தொய்வு அகல இருக்குதுங்க. திட்டங்கள் தீட்டி வெற்றி காண இருக்கீங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் கொடுங்க. அதே போல் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குது. எந்த ஒரு முயற்சியிலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க. அதே போல் கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் வேலை பார்க்கும் சூழல் அமைந்தவர்கள் இப்போது ஒரே இடத்தில் மாறுதல் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நிலை உருவாக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல வரும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்குங்க. இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அல்ல. சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடம் சூரியன் சுக்கிரன் சனி பகவான் இணைந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண முயற்சிகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே வரன் அமையுங்க. கணவன் மனைவி இடையே பரஸ்பர வாக்குவாதமும் அந்யோன்ய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளின் படிப்பில் பின்னடைவு ஏற்பட்டு கவலை அளிக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஆகுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க. இல்லாவிடில் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதே போல் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக கடன் கொடுக்க வேண்டாம். தற்போதுள்ள கிரகநிலைகளின் போது கொடுத்து உதவும் பணம் திரும்பி கிடைப்பது கடினம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம். கன்னிராசினியர்கள் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் ஒரு புறம் வந்தால் திடீர் விரயங்களும் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல தகுதியான இடத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவை. பெண்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதே போல் கடன் சுமையும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காமதேனு வழிபாடு காரிய வெற்றி வித்திடும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.